தோரணம். இந்த தோரணத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஊற்றுருவாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு காவு கொடுப்பாங்க. கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பேன் நினைக்கிறது மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு 11:45 ஆகுது. நான் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு எழுந்திரிச்சேன். சரியான இடங்க நேற்று பார்த்திங்கன்னா நோம்பிங்களா, அதனால் இன்றைக்கி சரி டயர்ட் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்மளது மஞ்சள் நீர். நம்ம மஞ்சள் நீர் தான் இன்றைக்கி ஆட போகிறோம். ஆக்சுவலாக போயிட்டு இப்போது சாமிக்கெல்லாம் மஞ்சள் நீர்லாம் ஊற்றி சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து மஞ்சள் நீர் எடுத்து ஆட வேண்டியது தான் ஆக்சுவலாக. சரி ஓகேங்க, நம்ம பார்த்திங்கன்னா இப்போது கோயிலுக்கு தான் போக போகிறோங்க. கோயிலுக்கு போயிட்டு இப்போ மஞ்சள் நீர் ஆட போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆள் கொடுத்துட்டிங்கன்னா என் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரி ஓகேங்க, வாங்க போய் நம்ம கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுறேன். போடணுமா போடக்கூடாதா? சரி எடு போடுறேன். காத்தி எடுத்தாருண்ணா அறுவலை அடிச்சு வாக்கே போயிருங்க. தியானேஷ் பரணி 2 பேரும் போயிட்டாங்க. ஒரு மாதிரி சொல்லு. வாட்டர் போனால வச்சுக்கிறானுங்களே. எங்கடா போய் நப்புனீங்க? விஜய் விஜய் குர்ரை விஜய் வச்சுக்கோ. என்னடா பண்றீங்க? போது, இதுக்கு மேலே திறந்து விட வேண்டாம். வண்ட வண்டைய ஊத்துறாடி வட்ட வேலை ஊத்துற. என்ன பூ
ஊசி ஈஸியாக எடுத்து அடிக்கிறானுங்க. எனக்கு வேணா அட்ரா கண்டிப்பாக விளாடுறேன். அமைதியா இருக்கு. நல்லா ரெக்கார்டா இருக்கு. ஒரே ஒரு டைம் பக்கத்துல இருந்து வலிக்கிண்டா. வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கோயிலுக்கு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரமே மறு பூஜை முடிக்க போகிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இந்த தோரணம்லாம் கட்டியிருக்காங்க இல்லைங்க, இந்த மூங்கில் தோரணம், இந்த தோரணத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஊற்றுருவாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு காவு கொடுப்பாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த தோரணம் தான் பார்த்திங்கன்னா அந்த கோயிலை சுற்றி இருக்க தீய சக்தியெல்லாம் உள்ளே வராமல் தடுக்கும். அந்த தீய சக்தி எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தோரணம் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தோரணத்தை பார்த்திங்கன்னா இப்போ அவுக்கும்போது அந்த தீய சக்திக்காக ஒரு காவு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் ஊற்றுருவாங்க, தோரணத்தை ஊற்றுருவாங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு தான் போகிறோம். இப்போ ஒரு 4 மணி பக்கம் ஆகுதுங்க. ஃபுல்லாக அப்படியே எப்படி சொல்கிறது, நேற்று இருந்தே பார்த்திங்கன்னா ஊர் மக்களும் சரி அந்த சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இந்த கோயில் சாட்டினா மழை வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நேற்று மழையே வரல, வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஈவினிங் வரைக்கும் வெயில் அடிச்சுட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் சாயந்தரம் போல் தான் அப்படியே லைட்டாக கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல் கிளைமேட் சேஞ்சுங்க. பார்த்திங்கன்னா பக்கத்தில் இங்கே மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. பட்டு இங்கே மழை வருமா என்னங்கிறதான்னு தெரில. சரி ஓகேங்க, போயிட்டு இப்போ நம்ம மறுபூஜை சாமியை கும்பிட்டு அப்படி வீட்டுக்கு வரதான். சரி ஓகேங்க, போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கிடாயில விடுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள்.
ஒன்று சேர்ந்து பண்ணாங்க 2 பேர் பண்றீங்கப்பா ஒன்று சேர்ந்து வந்தா 2 பேர் எப்படி பண்ண முடியும் நான் படி ஒன்று சேர்ந்து பண்றீங்க ஊருக்கு கவனம் இல்லையா ஒரு சொல்லி கேட்கறீங்க அது ஒரு தப்பு கரெக்டா பண்ணிக்கியோ ரெண்டாவது கம்பத்து பூசாரிக்கு கம்பத்து பங்காளிக்கலாம் ஏப்பா போடல என்ன காரணம் ஒன்று போடல மான சந்திரம் போட்டீங்களாப்பா சாமி அப்பா அப்படி இல்லையப்பா ஈவினிங் பார்த்தீங்கன்னா மழை வருமா வராதான் நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு போயிடுச்சு. ஓரளவுக்கு வந்ததே கொஞ்சம் ஹாப்பி தான், எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. தென் அதுக்கு அடுத்த நாள்லாம் நல்லாவே மழை வந்துச்சுங்க. நோம்பி மஞ்சள் நீர் அனைத்தும் முடிந்து விட்டது மக்களே. என்ன பண்ணுறதுங்க, எல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சு. இப்போ வந்து நோம்பி எல்லாமே முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷம் தான் நோம்பி சாட்டுவாங்க. எல்லா ஊர்லேயும் இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்து எல்லா ஊர்லேயுமே கம்பம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் போடுவாங்க. சித்திரை பங்குனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பங்குனி சித்திரை வைகாசி வரைக்கும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியலைங்க. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த கம்பம் போடும்போது ஒரு ஃபீல் வரும், அவ்வளோதான் முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி. இந்த 7 days எப்படி போகுன்னு தெரியாது. 15 days ஆட்டுறவங்கலாம் அந்த 15 days எப்படி போகுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. இதாங்க இந்த பாரம்பரியமாக இந்த கொங்கு மண்டலத்தில் இந்த மாதிரி தான். கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் தான் நடக்குங்க. கம்பத்து ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே தான் நடக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம ஃபெஸ்டிவலோட வீடியோஸ் போட்டிருக்கோம்ல, இதெல்லாமே எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள். சரியான பண்ணுங்க இந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா, மஞ்சள் நீர் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு செம்ம ஜாலியாக இருந்தாங்க எல்லாருமே. சரி ஓகேங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். சரி ஓகேங்க, அப்போ சிரிச்சிட்டேருங்க. சிரிமடுறது முக்கியம், சிரிச்சிட்டேருங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கேன். தொன்னுடைய பெறுவது உங்களை SSK தமிழா. ஓகேங்க, பாய்.